ஆ, மக்களே வணக்கம். வணக்கம். நம்ம வந்து ஆஞ்சலோ ஃபோர்ட் வந்தாச்சு. ஸோ ஆஞ்சலோ ஃபுட். ஆமாம், இங்கே உள்ளே போய் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். உள்ளே ஏதோ ஒரு ஃபேமிலி எல்லாம் இருக்காங்க, ஒரு குரூப் இருக்காங்க, ஃபேமிலியான்னு தெரில. இது என்ன எஸ்டிடி இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்க போறோம். இதுக்குள்ளே பச்சை பச்சையாக இருக்க மாதிரி தெரியுது. போய் பார்ப்போம். எது என்னடா இது பெரிய எஸ்டிடி Excited-ஆ? இருக்குன்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் ஏதோ பாக்குற மாதிரி இருக்கு. இன்னும் கொஞ்சம் வெயில் அடிக்குது. ஆமாம், கரம் வந்துட்டான் இந்த பையன். மழை பெய்யுது, உனக்கு பிடிச்ச கிளைமேட் அப்படி இப்படின்னு சொல்லி அப்படிதான் சொன்னாங்க. கெஞ்சி கூத்தாடி வர வச்சா வெதர் ஆப்பில் மின்னல் சிம்பிள்லாம் போட்டுருந்தது. இங்க பாரு. ஓகே கைஸ், நம்ம வந்து ஒவ்வொரு பிளேஸாக அப்படியே கவர் பண்ணுவோம். நான் கேமரா ஷூட் பண்ணிக்கிறேன். மக்களே, இதுதான் வந்து மேப்பு, ஆஞ்சலோ ஃபோர்ட்டோட மேப்பு. ஸோ பேசிக்காக நம்ம வந்து லைட் ஹவுஸ் இதுக்குள்ளே இருக்கு போலடா. இங்கே தான் லைட் ஹவுஸ். இதுதான் light house-ஆ? இதுதான் போல. நான் தனியாக வெளில போகணும்னு நினச்சேன். ஸோ நம்ம பிளானில் லைட் ஹவுஸ் இருந்தது. சர்ப்ரைசிங்கில் அது இந்த மேப்குள்ளே தான் வரனால நம்ம நடந்தே போய்க்கலாம்னு நினைக்கிறேன். சர்ச்சு உள்ள ஒன்று இருக்குது, ஹாஸ்டேபிள். இதுதான் சொல்லுவாங்கல்ல, குதிரைகள். ஸோ மேலே பாருங்க, சூப்பராக இருக்குல்ல. இதுதான் வந்து ஆஞ்சலோ ஃபோர்ட். இதில் பிடிச்ச விஷயமே அங்கே பாருங்க, கடல்ரா, கடல் அது. ஆமாம், இங்கே பாருங்க கடல் தூரத்தில் தெரியுதா? யூஸ் பண்ண பீரங்கி. அங்கேயும் ஒன்று வச்சுருக்காங்க. நாங்கள் வந்து அதுக்குள்ளே என்னடா, சரி வரும்போது பார்த்தேன். பாருங்க, இது ஒரு பார்க் மாதிரி தான் மெயின்டைன் பண்ணுறானுங்க. இங்கே பாருங்க, சீட்டிங்லாம் போட்டு என்ன பண்ணுவாங்க இங்க? ஓப்பன் தியேட்டர் மாதிரி வச்சிருப்பானுங்களோ. பீரங்கி போட்டு இங்கே பாருங்க எவ்வளோ சீட்டிங்ஸ்லாம் இருக்குது. ஒரு காலத்தில் இது ஸ்டேடியமாக இருந்திருக்குமோ பீரங்கி போட்டு பார்ப்பாங்களோ தெரில. இங்கேருந்து ஏதோ வேணால் மஜா பண்ணியிருக்காங்க. அங்கே போடுறா, அதை பார்க்காதீங்க. பண்ணுறாங்க. சாரி மக்களே, இது ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி யூடியூப் சேனல் தான். இது ஒன்றும் இல்லை, நம்ம ஊர் காந்தி பண்ண மாதிரி. அதுதான் ஜோடி கூட சுற்றிட்டு இருக்காங்க. செவ்வறு கட்டின மெரினா பீச் மாதிரி இருக்கு. லிட்டரே அப்படி தான், அங்கே ஜோடி ஜோடியாக உட்காந்துருக்காங்க. ஒரு ஆனால் செமையாக இருக்குது. இந்த இடம் ஃபுல்லாக என்ன தான் வெயில் அடித்தாலும் செம்ம நிழலா சூப்பராக இருக்குது. அங்கே ஒரு பால் பாருங்க, ஏதோ பில்டிங் இருக்குது. இந்த பில்டிங்குள்ளே தான் நாங்கள் போய் உள்ளே போய் என்னன்னு பார்க்க போகிறோம். என்னன்னு தெரியல. சரி வாங்க உள்ளே போகலாம். பார்த்தீங்களா, இந்த இடமே சூப்பராக க்ரீனரியா சூப்பராக இருக்குல்லடா. நல்லா இது பண்ணியிருக்காங்க. எல்லாருமே இது ஒரு பார்க்கு தான் லிட்ரலி. லைட் ஹவுஸ் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு அதனால் ஏறுவோம். அப்புறம் அங்கே அந்த சைட்லாம் ஏதோ நிறைய பில்டிங் இருக்குது, என்னென்னு உங்களுக்கு கொண்டு போய் காமிக்கிறேன். இங்கே உள்ள ஒரு பில்டிங் இருந்தது, கேலரி அப்படின்னாங்க. உள்ளே போகலாமான்னு கேட்டால் பர்மிஷன் கிடையாதுனாங்க. சரி நம்ம டைமிங் லேட்டாக வந்துட்டோமான்னு பார்த்தேன். டைமிங்லாம் ஒன்றும் லேட்டாக இல்லை, ஜென்ரலாகவே இப்போதைக்கு பர்மிஷன் எங்கேயும் கொடுக்கறது இல்லை அப்படின்னாங்க. இங்கே பாருங்கள், இங்கே சைடில் வந்து கத்தில் தானே உங்களுக்கு அந்த வியூ காமிக்கிறேன். சூப்பராக இருக்குது. பொதுவாலே நமக்கு பீச்சஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அதுவும் எப்போ பார்த்தாலும் இந்த சைடு அரேபியன் சீ பக்கத்தில் தான் வருது. வர்க்கலா இப்போது புதுசாக இந்த டைம் கண்ணூர் ட்ரை பண்ணிப்போம்.
ஆக்சுவலி ஒன் திங் என்னென்னா நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்கானுங்க. அட்லீஸ்ட் லைக் பப்ளிக் வந்து உட்கார இடம் அதுவாச்சும் நல்லா க்ளீனாக தான் வச்சுருக்காங்க. அண்ட் நான் அந்த சைடு வரும்போதும் பார்த்தேன் எங்கேயோ பெருக்கிட்டெல்லாம் இருந்தாங்க. ஸோ ஐ திங்க் லைக் டெய்லி ப்ராப்பராக மெயின்டைன் தான் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பிளேஸ் உண்மையிலே சூப்பராக இருக்குது, நல்லா காத்தோட்டமாக இருக்குது. அதுதான் ஆக்சுவலி ரொம்ப முக்கியமானது. நம்ம பையனுக்கு ஆஃபீஸ் கால் அடிக்கடி வந்துடும். ஸோ அதான் பேசிக்கிட்டு இருக்கான். அவன் பேசி முடித்தோடனே நம்ம அடுத்த பில்டிங் உள்ள அந்த சைடு போடுறாங்களான்னு பார்ப்போம். போய் பார்க்கலாம். இந்த பில்டிங் தான் என்னன்னு தெரியல, இருட்டாவே இருக்கு. இல்லை ஏதாவது இருக்கா இல்லையா, உள்ள எதுவும் இருக்க மாதிரி தெரியல. ஒரு காலத்துல என்ன ஜெயிலா இருந்திருக்குமோ? வரட்டும், உள்ள போய் பார்க்கலாம். உள்ள எதுவும் இருக்க மாதிரி தெரியல. நம்ம உள்ள போய் தான் பார்ப்போம். வந்துட்டு இருக்கான் நம்ம பையன். வந்துட்டு இதுதான் ஹாட் ஸ்டேபிளாம் குதிரை பண்ணையாம். ஸோ உள்ளே ஏதோ வந்து நம்ம பேசினா அப்படி எக்கோ அடிக்குது. உள்ளேருந்து பேய் சாம்பி மிருகம் எதுவும் வராமல் இருந்ததுன்னா ஓகே தான். பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? சூப்பராக இருக்குல்ல? சூப்பராக இருக்கிறதுக்கு இங்கே ஒன்றும் கிடையாது, இருட்டாக இருக்கு. ஓகே, ஹலோ. இப்போ நாங்கள் வந்து என்னடா பார்த்தோம், பெருசாக பார்க்கல. பார்க் மாதிரி ஒரு வாக் போயிட்டு அதில் போட்டல. அப்புறம் இப்போ அந்த ஹாஸ்டேபிள் அது போயிட்டு வந்தாச்சு. இப்போ அடுத்து லைட் ஹவுஸ் தான் போனோம். நல்லா சூப்பராக இருக்குது, காற்று நல்லா ஜில்லுன்னு இருக்குது. நாங்களும் ரொம்ப நேரமாக தேடிக்கிட்டு இருக்கோம், லைட் ஹவுஸை காணோம். நம்ம பார்த்த அந்த சேர்ஸ் எல்லாம் இங்கே தான் இருக்கு. எங்கே தான் அந்த லைட் ஹவுஸ் இருக்கு? அவ்வளோதான், இங்கே எந்த லைட் ஹவுஸும் இருக்க மாதிரி தெரில. நாங்கள் கீழே இறங்குறோம். நாங்கள் வந்து லைட் ஹவுஸ் எங்கன்னு கீழே போய் விசாரிச்சுட்டு எங்கன்னு கண்டுபிடிச்சிட்டோன்னா அப்படியே உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய் பாய் மக்களே. லைட் ஹவுஸ் வந்துட்டோம். செம்மையாக இருக்குல்ல, நம்ம போகிற எல்லா இடமும் வியூ. இவனே செம்மையாக இருக்கு, இவனே செம்மையாக இருக்கு. கூட்டிட்டு வந்துட்டு எல்லா ஏங்கயும் அப்படிதான் பண்ணுவாங்க. இன்சைடோட ஏதாவது ஒரு சைடோட நீ பின்னாடி இப்போ நம்ம வந்து லைட் ஹவுஸ் போக போறோம். ஓகேவா? ஆக்சுவலி கொஞ்சம் டைம் தான் ஆயிடுச்சு. குட்டியா தான் இருக்கு லைட் ஹவுஸ். ஸோ அதனால சீக்கிரம் ஏறிடலாம் நினைக்கிறேன். அங்க உடுப்பியில போன லைட் ஹவுஸ் கொஞ்சம் ஹைட்டுடா, ஏறிக்கிட்டே இருந்தோம். இதுவே ஏறிக்கிட்டே இருக்க மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த இடம் குட்டியா இருக்கும். கடல் நம்ம வரும்போது சன்செட் பார்க்கலான்னு வரும்போது தெரியல. ஆனா சன்செட் வரலன்னா கடுப்பாயிரும். வரல பார்ப்போம். பார்த்தீங்களா, இங்கேயுமே இங்கே பார்க் மாதிரி தான் கட்டி வச்சிருக்கானுங்க. அங்கே ஒரு குட்டி ஒரு மியூசியம் இருந்தது. இப்போ அவனை மியூசியம் ஆடான்னு கூப்பிட்டு போனேன்னா அவ்வளோதான். நம்ம ஃபஸ்ட்டு போயிட்டு மேலே பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு ஆளுக்கு 20 ரூபா. ஸோ அந்த இங்கே ஃபோர்ட்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் வந்தது. நாங்கள் ஸ்கூட்டி ரெண்டல் எடுத்துட்டனால கடற்கரைன்னு ஓடியான்ட்டோம். வந்துட்டோம்.
லைட் ஹவுஸ் மூலம் வந்தாச்சு. செம்மையா இருக்குது. பாருங்க. பாத்தீங்களா இந்த இடத்துல inside விடா. ஓகே நாங்கள் அப்படியே சன்செட் கேப்சர் பண்ணி வந்துச்சுன்னா கேப்சர் பண்ணி நீங்க அந்த பரவசங்களை அடையவா படிவம் மக்களே நம்ம ரொம்ப நேரமா எதிர்பார்த்த சன்செட் வந்துருச்சு. புரியுது பாருங்க. நம்ம பையன் வந்து டைம் லாப்ஸ் வீடியோ எடுக்கிறான். டைம் லாப்ஸ் கிளியரா வரல போல. தெரியுதா வர்றா சரிதா? சரி நான் உங்களுக்கு அந்த கேமராவில் பார்க்குறேன். சும்மா ஜாலியாக ஒரு வாக் லைட் ஹவுஸ் பார்த்துட்டு இதோட கொஞ்சம் ஒரு வாக் போகலாம் அப்படின்னா சொல்ல மக்களே கால்லாம் வலிக்குது பயங்கரமா. லைட் ஹவுஸ்னா 4 மாடியில இருக்கு. அது இருக்குது எவ்வளோ நீ பாருங்க. நீ அது பக்கத்தில் போய் உட்காந்து கூட பாருங்க. அவனோட புது ஃப்ரெண்டு. ஹலோ வருங்கால மாமனார். அவ வேற இப்படியா நம்ம அப்படியே இங்கே பக்கத்தில் இருக்க பீச் பேபி பீச்சுன்னு இது பேர். அப்படியே சும்மா இங்கே ஒரு லைட்டாக ஒரு வாக் போட்டு வந்துடலாம் அப்படின்னா. சன்செட்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ லைட் ஹவுஸ்க்கு என்ட்ரி வந்து 20 ருபீஸு. இந்த பேபி பீச்சுக்கு இதுக்கு தனியாக ஒரு என்ட்ரி வாங்கினாங்க. இது ஒரு 20 ருபீஸ். கொள்ளதான். எங்கே சன்செட் வருமோ வராதோன்னு நினச்சேன். கரெக்டாக
டைமுக்கு சன்னும் வெளில வந்துட்டான், சன்செட்டும் சூப்பராக வந்துருச்சு. க்ளவுட்ஸ் கொஞ்சம் அதிகம், பட் ஃபைன், நல்லா தான் இருந்தது. சுத்தமாக வராதுன்னு நினச்சேன், ஒரு பாயிண்டில் நல்ல ரிஃப்ளெக்ஷனோட சூப்பராகவே இருந்தது. பாருங்க இந்த சைடு பீச்சோட வியூ. ஓகே மக்களே, கண்ணூரில் டே 1 சிறப்பாக முடிஞ்சது. மார்னிங் அந்த மியூசியமு, அப்புறம் ஏஞ்சலா ஃபோர்ட், அப்புறம் இங்கே லைட் ஹவுஸு, ஒரு நல்ல சன்செட்டு. சரி ஓகே, எங்களுக்கு அப்படியே இப்போ நாங்கள் கிளம்புறோம். கொஞ்சம் வேலை இருக்குது, போய் உட்காந்தோன்னா வேலை பார்க்குறதுக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்க மக்களே, நாளைக்கு புது இடத்தோட உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய். வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.